திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலில் 5வது வாரம் வழிபாட்டிற்காக பக்தர்கள் ஒரே நேரத்தில் திரண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் வாகனமும் சிக்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோவில் சிறப்பு வாய்ந்தது. சுயம்புவாக எழுந்தருளிய அம்மனை வழிபட ஆடி மாதத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். ஆடி மாதம் முதல் வாரம் தொடங்கி 14 வாரங்கள் இந்த பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலய விழா கோலாகலம் பூண்டிருக்கும். ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்கினாலும் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலில் 5வது வாரம் வழிபாட்டிற்காக ஏராளமான பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமின்றி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் சேலம் மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா போன்ற அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் தங்களது சொந்த வாகனங்களில் வந்து அம்மனை தரிசித்து செல்கின்றனர். 5வது வார வழிபாட்டிற்காக பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்திற்கு பக்தர்கள் வருகையால் பெரியபாளையம் சுற்றுப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் மட்டுமின்றி அவ்வழியே வாகனங்களில் சென்ற பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். போக்குவரத்து நெரிசலுக்குள் அவ்வழியே சென்ற ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று சிக்கிக்கொண்டு கடும் அவதிக்குள்ளானது. நீண்ட தூரம் காவலர் ஒருவர் ஓடி சென்று ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வழி ஏற்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தார். பேருந்து நிலையத்திலிருந்து பெரியபாளையம் கோவில் வரையிலும் அதேபோல் காவல் நிலையம் வரையிலும் சாலைகளின் இரு பக்கங்களிலும் இருசக்கர வாகனங்கள், கார்கள் உள்ளிட்டவைகளை பொதுமக்களும் பக்தர்களும் நிறுத்திவிட்டு செல்வதாலும் வாகன நெரிசல் ஏற்படுவதாகவும் கூடுதலாக காவல்துறையினரை போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் பக்தர்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைக்கின்றனர்.